சென்னை பிராட்வேயில் 822 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது பற்றிய தகவல்களோடு நமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாகம் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? எந்த அளவுக்கு பலனுள்ளதாக இது அமைந்திருக்கும்? விவரங்கள் என்ன? சென்னையின் மிக பழமையான பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு புதிய பேருந்து நிலையம் மற்றும் குரலகத்தின் பல கட்டிட வளாகத்துடன் கூடிய பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் பணியினை முதலமைச்சர் தற்போது மேற்கொண்டார். குறிப்பாக பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 1960 சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உள்ளது. குறிப்பாக 1964 ஆண்டு முதல் சென்னையிலிருந்து பல்வேறு வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்து நிலையமாக இது செயல்பட்டு வந்த நிலையில் இந்த பேருந்து நிலையம் கோயம்பேட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு 2002 ஆண்டு முதல் சென்னை மாநகர போக்குவரத்திற்கு பயன்பட்டு வந்தது. பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அருகாமையிலே ஒரு நீதிமன்ற வளாகம், பல்வேறு வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இட நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருந்த சூழலில் தற்போது இந்த பேருந்து நிலையம் பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாகமாக அமைக்கப்படுகின்றது. பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தை இடித்து முடிக்கப்பட்டு மொத்தம் 10 அடுக்கு மாடிகள் கொண்ட கட்டிடமாக பிரம்மாண்டமான அளவில் செயல்பட உள்ளது. குறிப்பாக தரைத்தளத்தில் பேருந்து நிலையமும் அதன் பிறகு பார்க்கிங் வளாகம் மற்றும் வணிக வளாக கட்டிடங்கள் உள்ளிட்ட நவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் செயல்பட உள்ளது. மொத்தம் 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த பேருந்து நிலைய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் கே. நேரு மற்றும் ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.